இன்றைக்கி திடீர்னு சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் சிக்கன் சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லி கண்ட்ரோலாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா சேல்ரி மந்த்லி வீக்கில் ஃபஸ்ட் வீக்கில் சேல்ரி க்ரெடிட் ஆனால் அந்த அன்னைக்கு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து செஞ்சால் தான் அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அவங்க இருந்துட்டு சிக்கன் நான் செஞ்சுக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், குக் பண்ண வேண்டாம், நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுறேன் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிக்கன் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க 1/2 kg. அதுக்கு நாங்கள் அதிகமாக சும்மா சிம்பிளாக முடிக்கணும், அவங்களும் வேலை செஞ்சுட்டு வரதுனால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரே நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி போட விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. சும்மா வாசத்துக்கு 2 வரமிளகா போட்டுக்கிட்டேன். அப்புறம் அவர் தான் கருவேப்பிலை அள்ளி போட்டார். எல்லாமே அவர் தான் பண்ணார். ஏன்னா நான் குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இருந்துட்டு குழந்தை இருந்துட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஏதாவது சிரிப்பு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். உச்சா போயிட்டே இருக்காங்க, ஃபுல்லாக உச்சா போயிட்டு ரொம்ப உச்சா போயிட்டே இருக்காங்க. அவனை வச்சு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, தனியாக இருந்து சமாளிக்க ரொம்ப கஷ்டங்க. நான் விட்டால் அழுதுருவேன், அப்படி இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மண்டை கோளாறாகி ஏதாவது ஆகிடுவேன் போல் அப்படி இருக்குதுங்க. அவனை வச்சுட்டு சமைக்கவும் முடியல. திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட ரெடி பண்ண முடியல. பீரியட்ஸ் வந்தால் கூட நம்மளால் அவனையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறேங்க. அதுதாங்க, யார் சப்போர்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணால் இது ஒரு கஷ்டம். என்ன பண்ணுறது, பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணோம். அப்போ இதெல்லாம் நம்ம பிடிச்சி தான் பண்ணணும், எவ்வளோவா இருந்தாலும் சமாளிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது, தானே நம்ம லைஃபு. அப்புறம் பக்கத்தில் குட்டி பையன் வேறு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை தூக்கி வச்சுட்டு அவங்க சமைக்க நான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஒன்றும் பண்ணல. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுறேன்னு உபத்திரம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அப்புறம் வந்துட்டு அது ஃபுல்லாகவே குக் பண்ணி கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடலாம் சொன்னால் அவங்க வந்துட்டு அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ கொத்தமல்லி முன்னாடியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வாஷ் பண்ணி போட்டாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன், அந்த கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டு ஒரு 5 minutes உள்ள ஒரு 10 minutes நல்லா வெந்து கொஞ்சம் அதுவே தண்ணி இறங்கி, தண்ணி ஊற்ற தேவையே இல்லை, அதுவே தண்ணி இறங்கி அதுவே வெந்துட்டுருக்கும். அந்த டைமில் போய் நான் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் இருந்துட்டு மசாலா போடும்போது கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டே இருந்தேன். எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் மசாலா போடுங்க அப்படி சொன்னேன். அப்புறம் சரி நான் மறந்துட்டேன், கூப்பிட்றேன். அவர் தான் சொன்னார், கண்டென்ட் கிடச்சிருச்சு, நம்ம வீட்டில் சமைக்கலாம், நீ வீடியோ எடு, நான் சமைக்கிறேன், வீடியோ எடு அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரு கையில் சமைச்சிட்டு ஒரு கையிலே நான் எடுத்தால் வீடியோ எடுப்பேன். அவர் சமைச்சார்னா நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் எடுத்து சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஒரு சைடு அரிசி ஊற போட்டிருந்தோம். மோஸ்ட்லி வடிக்க தான் செய்கிறேன். மத்தியானம் நைட்டு டிஃபனாக தான் இருக்கும், இல்லைனா பழைய சாதம் இருக்கும் மத்தியானம் வச்சது. இந்த டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தது அதை அப்படியே அவர் தான் அடுப்பில் வச்சுட்டாரு. ஒரு சைடு அடுப்பில் அரிசி வச்சு குக்கரில் விசில் வந்துருச்சு. இதுவும் தண்ணி நல்லா, அதுவே தண்ணி ஊற்றவே இல்லை, அதுவே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அந்த கேப்பில் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் தான் கலர் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு, அது காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் சொல்லிட்டு அதை வச்சுருந்தோம். அது 2 ஸ்பூன் போட்டோம். அப்புறம் அன்னபூர்ணா பெப்பர் சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதை போட்டோம் ஒரு 2 ஸ்பூனு. சீரகப்பொடி போடணும், எப்போவுமே சீரகப்பொடி கொஞ்சம் போட்டால் தான் அந்த கவிச்ச ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து வராது. அப்புறம் நார்மல் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டோம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னா, நான் போட மாட்டேன், நான் வைக்கிறது தான் நீ சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அவர் வைக்கிறதே சாப்பிட்லாம் சொல்லிட்டு விட்டாச்சு. அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லாம் போட்டுட்டு இங்கே பாரு இந்த மசாலாலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட சொல்லி அந்த மசாலாலாம் கேமரா முன்னாடி வந்து காமிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அந்த மசாலா போட்டு கிண்டுங்கன்னா அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டார். அவர் அதை கிண்டி சாப்பாடு அதெல்லாம் கிண்டி ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மசாலாலாம் அந்த கறியில் போய் இறங்கியிருக்கோம்ல, அதனால் அதை மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் இல்லைனாலும் மீடியமில் வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துடும்.
அப்புறம் என் பையன் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்துட்டு கிட்டவே இருக்கணும், இல்லைனா அவன்கிட்ட டிவி வச்சு விட்டாலும் அவன் கிச்சனுக்குள்ளே ஓடி வந்துடுறான். என்ன தான் லாக் போட்டாலும் கிச்சன்கிட்ட நின்று ரொம்ப அழுகுறாங்க. கண்ணீர் வந்தால் நமக்கு கஷ்டமாயிடுதில்ல, அதனால் அவனை நான் தூக்கி வச்சுட்டே அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். இவங்க ஃபுல்லாக சமைச்சாங்க. சரி தூங்கிட்டானா அந்த கேப்பில் 2 பேரும் சாப்பிட்றலாம் பார்த்தா தூங்குற மாதிரியே இல்லை. அவனை பெட்டில் போட்டு நாங்கள் 4 சைடு தலகாணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி தட்டில் போட்டு வச்சுட்டோம். ஆனால் அவனால் ஒரு கையில் அவனை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவனை தூக்கி அங்கே விட்டுட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். எப்போவுமே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டா 7 Up இல்லைன்னா ஏதாவது இந்த கேஸ் ஐட்டம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி குடிப்பாங்க. அது அவங்களோட பழக்கமாயிருச்சு. ஸோ ஃபைனலி 7 Up குடித்து ஸ்ப்ரைட் குடித்து முடிச்சாச்சு.